அனைவருக்கும் வணக்கம். இப்போ வாகன சோதனையில பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அதிகமா பணம் எடுத்துட்டு போனோம் அப்படின்னா, எம்சிசி டீம் வந்து பிடிப்பாங்க. ஒரு ஃப்ளையிங் ஸ்குவாடு இல்லைன்னா ஸ்டேட்டிக் சர்வீலன்ஸ் டீம் எது வேணாலும் பிடிக்கலாம். ரூ. 50,000க்கு மேல பணம் எடுத்துட்டு போகாதீங்க. 50,000த்துக்குள்ள பணம் வச்சுக்கோங்க. 50,000த்துக்கு மேல பணம் எடுத்துட்டு போறீங்கன்னா, டிரான்சாக்ஷன் ஸ்லிப்பு இல்லைன்னா உங்க ஐடி ஸ்டேட்மெண்ட், அதுக்கடுத்து உங்க பேங்க்லேருந்து நீங்க எடுத்த பணத்துக்கான ஆவணம். இது எதுவும் இல்லாம எடுத்துட்டு போகாதீங்க. அதேமாதிரி கோல்டா இருந்ததுன்னா, ஜென்ட்ஸ் வந்து ஒரு 100 கிராம் வச்சுக்கலாம். லேடீஸ் வந்து 250 கிராம் வச்சுக்கலாம். ஒரு கல்யாணம் ஆனவங்க ஒரு 500 கிராம் வரை வச்சுக்கலாம். அதுக்கு மேல அலோடு கிடையாது. இந்த டயத்துல நீங்க எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா, பில் கண்டிப்பா இருக்கணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா செக் பண்ணுவாங்க. சில்வருக்கு வந்து லிமிட் கிடையாது. எந்த இதுவுமே கொண்டு போகக்கூடாது. அதே மாரி லிக்யூர் வந்து ஒரு 2 பாட்டிலுக்கு மேல எடுத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா சீஸ் பண்ணுவாங்க. தடை செய்யப்பட்ட பொருள் எதுவுமே நீங்க இந்த டயத்துல எதுவும் கொண்டு போயிறக்கூடாது. தப்பி தவறி இருந்தது அப்படின்னா, கண்டிப்பா எம்சிசி வந்து சீஸ் பண்ணிருவாங்க. ஆவணங்கள் இல்லாம எடுத்துட்டு போறத, நீங்க ஆவணத்த காட்டி எடுத்து தான் நீங்க ரிலீஸ் பண்ண முடியும். அதுக்காக வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட்ல வந்து ஒரு மாவட்ட ஆட்சியர் தலைமையில ஒரு குழு போட்டிருப்பாங்க. அந்த குழுவுல வந்து என்ன அப்படின்னா, நீங்க அவங்கள்ட்ட போய் டாக்குமெண்ட்ஸ் காமிக்கணும். இந்த மாரி எனக்கு நான் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, ஐடி ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இதுக்காக நான் எடுத்துட்டு போனேன் அப்படிங்கிற டீட்டெயிலா நீங்க சொல்லணும். அப்படி இருந்தா மட்டும் தான் ஆவணங்கள் வந்து பார்த்துட்டு விடுவிப்பாங்க. அதுக்கான ஃபார்மேட் நான் இதுல குடுத்துருக்கேன். யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி.